பணித்துளிகள் செப்டம்பர் 3, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு அரணான சிலந்தி வலை. கொடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் 31:4. அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்க ராணுவ வீரன் தன்னுடைய சக வீரர்களிடமிருந்து பிரிந்து தனியாக மாட்டிக்கொண்டான். அது எப்படி நடந்ததென்று அவனுக்கே தெரியவில்லை. அவனுக்கான உதவி எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதும் தெரியாமல் தனியாக விடப்பட்டான். சற்று நேரத்துல அவனை நோக்கி எதிரிகளின் படை நெருங்கி வருவதை உணர்ந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள அருகில் இருந்த குகைக்குள் ஒன்றில் நுழைந்து கொண்டான். ஆனாலும் அவனுக்கு தன்னுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று நினைக்க தோன்றவில்லை. ஏனெனில் எதிரிகள் அங்கிருந்த ஒவ்வொரு குகையையும் தேட துவங்கினர். தான் மாட்டிக்கொண்டோம் என்பதை உணர்ந்து கடைசியாக தேவனிடம் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்தான். அதுல, ஆண்டவரே, நீர் என் கோட்டையும் என் அரணுமாயிருக்கிறீர், வேடனுடைய கண்ணிக்கு என்னை தப்புவியும் என்று ஜெபித்தான். கண் விழித்த போது குகையின் வாசல்ல ஒரு சிலந்தி பூச்சி தன்னுடைய வலைய பின்னிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த வீரன், என்ன ஆண்டவரே இது? என்னை காப்பாற்ற பெரிய கோட்டையை எழுப்புவீர் என்று நினைத்தார், நீர் ஒரு சிலந்தி வலையை எழுப்புகிறீர் என்று சலித்துக் கொண்டான். ஒவ்வொரு குகையாக தேடிக்கொண்டு வந்த அந்த எதிராளிகளில் இந்த குகைக்குள் வந்த போது அங்கு பின்னப்பட்டிருந்த சிலந்தி வலையை கண்டு இதுல யாரும் நுழைந்திருக்க மாட்டாங்க என்று நினைத்து அந்த குகையை சோதிக்காமலே சென்று விட்டனர். சிலந்தி வலையையும் ஒரு அரணாக ஏற்படுத்த தேவனால் மட்டுமே முடியும் என்பதை அப்பொழுதுதான் உணர்ந்தான். சிலந்தி வலைக்காக தேவனுக்கு நன்றி கூறினான். நம்முடைய கடந்த காலத்துல திரும்பி பாருங்க, எத்தனை சிலந்தி வலைகளை கொண்டு தேவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் என்பது தெரியும். சிலந்தி வலை தானே என்று நினைத்து அவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தவறின தருணங்கள் எத்தனை என்பதை ஆய்வு செய்து பாருங்க. நம்மை காப்பாற்ற தேவன் பயன்படுத்தின சின்ன சின்ன ஏதுக்கரங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? 1 தெசலோனிக்கேயர் 5:18 இப்படியாக கூறுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்பது. விசுவாசித்து நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய பிரச்சனைகளையும் அவரிடம் சொல்லுவோமா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.